வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலோட பேட்டரி லைஃப் எப்படி சேவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வீடியோக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். என் வீடியோ சேனலை எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று என் மொபைலோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours கிட்ட வந்துச்சு. ஸோ அதோட உண்மையான பிக்சர் இது தான். ஆக்சுவலி நான் வந்து OnePlus 1 மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட என்னோடய யூசேஜ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா நேற்று எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இருந்ததுன்றதை காமிக்குது பாருங்கள். 6 hours இருந்துச்சு. அப்போவே வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15% பேட்டரி லைஃப் இருந்துச்சுன்னு நீங்களே பார்க்கலாம் இந்த இமேஜில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 3000 mAh தான். அதுலேயும் இந்த அளவுக்கு லைஃப் வருது. ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து வால்பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் வால்பேப்பராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது மொதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐக்கான் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஐக்கான் ஃபோல்டராக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விண்டோவை யூஸ் பண்ணுங்கள். ஒரே விண்டோ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி இருக்க ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து கம்மியாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரே ப்ராசஸ் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட மொபைல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பேட்டரி லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ், ப்ளூடூத், அந்த மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் ஆப்லாம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா மட்டும் ஜிபிஎஸ் ஆனில் வைங்க. அதேமாதிரி சிங்க்ரனைஸும் சரி தான். ஸோ சிங்க்ரனைஸும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லேயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பகல்லையோ, இப்போ நீங்கள் 1 hour வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த டைமில் மட்டும் சிங்க்ரனைஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு அதுக்கு டைம் தேவைப்படும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோட் இல்லைனா எஃபிஷியன்சி மோடில் வச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மோடில் வைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ட்ரை பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹீட்டிங் ஆகும். ஹீட்டிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரி லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அளவுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க நோட்டிஃபிகேஷன், அதை வந்து ஹாட்ஸ்பாட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிபிஎஸ், ப்ளூடூத் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட டிஸ்பிளே டைம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இல்லைனா 30 seconds அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 minutes வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்பவே பேட்டரி லைஃப் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அதிகபட்சம் 37 வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வைப்ரேஷன் மோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இழுக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த டைப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வைப்ரேஷன் இருந்தால் அது கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இழுக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் போயிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இப்போ ஒரு 5 ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பின்னாடி இருக்க இந்த 2 ஆப் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பின்னாடி இருக்க ஆப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான ஆப்ஸ் மட்டும் ரன்னிங்கில் விட ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்கள், இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸில் போய்ட்டு உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ் வந்து எப்போவுமே ரன்னிங்கில் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு 10 ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா மற்ற 8 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கில் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. 4 கொடுத்துட்டிங்கன்னா அந்த 4 மட்டும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி அதை ட்ரை பண்ணிக்கும். மீதி இருக்க 4 வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடும். 6 ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெமரியும் ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் பேட்டரி லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். அதே டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், 1 வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து பரவாயில்ல, ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் 1 தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு 100% வந்து பேட்டரி லைஃப் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுங்க, 0ல் மாற்றிடுங்க. 0ல் வச்சுட்டிங்கன்னா உங்களோட அனிமேஷன் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷனே இருக்காது. உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு 100% பேட்டரி லைஃப் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனோடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேணாம், எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்தையும் 0ல் வச்சுருங்க. 0ல் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அனிமேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்க பேட்டரி லைஃப் வந்து குறையும். சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை 0ல் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மொபைலும் ஸ்பீடாகும், ப்ளஸ் இதுவும் பேட்டரியும் இன்க்ரீஸ் ஆகும்.
பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டேட்டா யூசேஜ்னு இருக்கும். இப்போ வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து டேட்டா யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சில அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸில் இருக்கும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் போய்டுங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கும். அதில் நோ அக்சஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஆனில் இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நீங்களாம் ஃபேஸ்புக் உள்ளே போகும்போது மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அது உள்ளே போகாத வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வராது. இதனால என்ன ஆகும்னா உங்களோட டேட்டாவும் சேவ் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் சேவ் ஆகும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ அக்சஸ் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. இப்போ என்னோடய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப்ஸை மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். மற்ற ஆப்ஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கூகுள் மூவி ப்ளே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் கொடுத்து டிசேபிள் கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் தேவையில்லாத எந்த ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படி மொபைலில் சிஸ்டம் ஆப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஃபோர் ஸ்டாப் கொடுத்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காதீங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு கேம் விளாட்றீங்கன்னா நீங்கள் ரெகுலராக விளாட்ற கேமாக இருந்தால் மட்டும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான ஆப்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், தேவையில்லாத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதேமாதிரி முக்கியமான விஷயம், இந்த பேட்ரி சேவிங்காக நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதை முழுக்க போய் தான். ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ பேட்ரி சேவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அந்த பேட்ரி வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த பேட்ரி சேவர் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக போய் தான். அவங்களோட விளம்பரத்துக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க பிரைட்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸில் இல்லாத மாதிரி மேனுவல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்டோ பிரைட்னஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சென்சார் படி தான் ஒர்க் ஆகும். சில நேரத்தில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, உங்கள் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க, திடீர்னு டிக்ரீஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும்போது பேட்டரி லைஃப் தேவையில்லாமல் குறையும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் பிரைட்னஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆட்டோலேருந்து மேனுவல் மாற்றிடுங்க. ஸோ அது பெஸ்ட். என்னோடய சாய்ஸ் படி வந்து பார்த்தோன்னா அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக சொல்ல போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நைட் டைம்லேயோ இல்லை அன்டைம்லேயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து பேட்டரி லைஃப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இதனால் உங்கள் கண்ணுக்கும் நல்லது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருள் கலராக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அதிகமாக இழுக்கும். ஸோ அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெளியிலையோ இல்லை முக்கியமான இடத்துல இருக்கும்போது இது தேவைப்படலாம். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான டிப்ஸ் கைஸ். ஸோ உங்களுக்கு இதை டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்க அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். குட் நைட் கைஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ.